எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை நேயர்களுக்கும் ராஜநிலை உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வழங்கும் காதலர் தினத்தை முன்னிட்டு காதல் கலாட்டா அப்படிங்கிற ஒரு ஷோ ரொம்ப அமர்க்களமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஷோல பாத்தீங்க அப்படின்னா காதல் ஸ்ட்ராங்கா போங்கா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ரொம்ப சுவாரஸ்யமா விவாதம் பண்ண இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா தொகுத்து வழங்க வருகை தந்திருக்கும் பட்டிமன்ற நடுவர், பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர், தொலைக்காட்சி புகழ் மா அருள்குமார் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிறப்பு இருவர்களின் காதல், வளர்ப்பு தாயின் காதல், படிப்பு ஆசானின் காதல், உழைப்பு சமூகத்தின் காதல், இலக்கு வெற்றியின் மீதான காதல், காதல் பிரிவு மற்றவர் மீதான காதல். எல்லாமே காதல் தானே. வாழ்க்கையில காதல் இல்லாம எதுவுமே இல்லை. அப்படி மிக சிறப்பா ஒரு நிகழ்ச்சி அரங்கேற போகுது, காதலர்கள் கலாட்டா. இந்த கலாட்டாவை நடத்துறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்கக்கூடிய ராஜநிலை ஆசான் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாங்க. காதலர் தினம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஞாபகம் வருங்க. அப்படி நிறைய சுவாரஸ்யங்கள்ல காதல் ஸ்ட்ராங்கா இருக்குதா போங்கா போச்சான்னு சொல்லி இரண்டு அணியினர் நம்ம கிட்ட கலக்கி அவங்களுடைய பேச்சை உங்ககிட்ட நிகழ்த்த இருக்கிறாங்க. சரிங்க, முதல் நம்ம அன்பு தம்பி சபரிநாதன் அவர்கள் அரசினர் பொறியியல் கல்லூரி சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறாரு. காதல் ஸ்ட்ராங்கு தாங்க, நாங்களாம் எப்பவும் மாசு தான், கெத்து தான் சொல்லி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சொல்லுங்க தம்பி, காதல் அப்படின்றது எதனால ஸ்ட்ராங்குன்னு சொல்றீங்க? வாழ்க்கையில ஏதாச்சும் சுவாரஸ்யங்கள் இருக்குதா, நடந்திருக்குதா, நடந்ததை பார்த்துருக்கிறீங்களா, எப்படி பேசுறீங்க அப்படின்னு பார்ப்போம். பேசுங்க. காதல் எனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவராய் வீட்டிருக்கும் நடுவர் அவர்களே வணக்கம். காதல் ஸ்ட்ராங்குன்னு பேச வந்திருக்கும் அனைவருக்கும், போங்குன்னு பேச வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஐயா, காதல் பண்ணா என்ன பலன்னு கேக்குறாங்க. அது காதல் பண்ணவையில கேட்கணும்பா, என்கிட்ட கேட்காத, சொல்லுப்பா. காதல் பலனை பார்த்து வருவதா காதல்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வர்றதுதானே காதல். ஐயா, வைரமுத்து எழுதுறாரு, காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் மர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், தபால்காரன் தெய்வமாவான், பூக்களில் மோதி மோதியே உடைந்து போவாய், அருமை. உன் பிம்பம் பட்டே கண்ணாடி உடையும், தபால்காரன் தெய்வமாவான், உன் கையெழுத்து அழகாகும், நீ கவிதை எழுதுவாய் அப்படின்ட்டு காதலை அவ்வளவு அழகா ரசி சொல்றாங்க. ஆனா வைரமுத்து கூட இவ்வளவு அழகா ரசிச்சிருப்பாரா தெரியலப்பா. காதலிச்சா என்ன பலன்னு கேக்குறாங்களே ஐயா. காதல் என்ன கார்பரேட் ப்ராடக்டா? நல்ல கேள்வி, பேசுப்பா. ஐயா, காதல்ங்கிறது வாழ்க்கையோட அங்கம்ங்கய்யா. இதுக்குதாங்க ஐயா நம்ம பாடத்திட்டத்துல திருக்குறளை படிக்கிறாங்க. படின்னு சொன்னா கேக்குறாங்களா ஐயா? வள்ளுவர் எழுதுறாருங்க ஐயா, கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிதுன்ட்டு எழுதுறாருங்க ஐயா. என்ன, காமத்துல வர இன்பத்தை காட்டிலும் அவ திருட்டுத்தனமா பாக்குற பார்வையில வர இன்பம், அந்த காமத்தோட சரிபாதி இன்பத்தை காட்டிலும் இது பெரிதுன்னு வள்ளுவர் எழுதுறாரு. அப்படிப்பட்ட காதலை உணர்ந்திருந்தா அவங்க தீமைன்னு பேசியிருப்பாங்களா ஐயா? வாய்ப்புல உண்மையாலுமேங்க, அவள் கடைக்கண் பார்வையில் என் வாழ்நாள் பயனை அடைந்தேன்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க. அப்ப காதல் அப்படின்றது வெறும் காமத்தில் மட்டும் அல்ல, வாழ்க்கையில் அவளுடைய பார்வையிலேயே அவளுடைய வாழ்நாள் பயனை அடைஞ்சா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை விட யதார்த்தமான ஒரு கவிதை, அழகான கவிதை உலகில் உண்டா அப்படின்னு எனக்கே தெரியல. பேசுங்கப்பா. ஐயா, இப்ப ஒரு கவிஞர் கவிதை எழுதியிருக்காருங்கய்யா. உன் கடைக்கண் பார்வையை பார்த்து நான் கவி பாட, நான் கண்ணதாசனும் அல்ல காளிதாசனும் அல்ல, ஏதோ கள்ள பார்வையில் கவி பாடும் கல்வனேன்னு எழுதியிருக்காருங்கய்யா. ஆனா இன்னைக்கெல்லாம் நான் தேவதாசு நிறைய தெரியுறாங்கப்பா. ஐயா, கவிதை எப்படி இருந்தது? அருமையா இருந்துச்சுப்பா. இந்த கவிதை வந்து யாரு தெரியுங்களா? சொல்லுப்பா. இந்த எதிரிலைங்க தீமைன்னு பேசுற வந்திருக்காரு, நம்ம தமிழ் பேரறிவாளன் தான் இந்த கவிதை எழுதியிருக்காரு. ஆமாப்பா, உண்மையாலுமே இவ்வளவு அழகான கவிதை எழுதிட்டு பாவம், எனக்கு அவருக்கு என்ன கஷ்டமோ. சொல்லுப்பா, பேசுப்பா. மனுஷன் ஏதோ யதார்த்தத்தை உங்ககிட்ட எல்லாம் சொல்றேங்க, இப்பெல்லாம் காதலிச்சு ஏமாறாதீங்க, அதெல்லாம் ஸ்ட்ராங் இல்லைங்க, போங்கு தான் அப்படின்னு ஒரு பேச வந்திருக்காரு. நீங்க ஸ்ட்ராங்னு பேசுங்க. ஐயா, சாதாரண மனிதனை அமரனாக்குவது காதல், ஒரு சாதாரண கதையை காவியமாக்குவதுதான் காதல். ஐயா, அம்பிகாபதின்னு சொன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது?
யாருப்பானே அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ, ஜூலியட், ஆரியா. ஆஹ் அதாங்க ஐயா. ஆஹ் துஷ்யந்தன், சகுந்தலை, ரோமியோ, ஜூலியட். ம் இன்னும் எத்தனையோ காதலர்கள் இருக்காங்க ஐயா. ஆஹ் இவங்க எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறது காரணம் என்ன? காதல். ஆமா. ஒரு சாதாரண கதையை இந்த காதல் தாங்க ஐயா காவியமாக்குச்சு. ஆமாப்பா கண்டிப்பா. ஐயா காதல் பழசுதான், ம். ஒத்துக்கிறேன். அதுக்கு நம்ம காதலிக்காம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதாங்க ஐயா நான் சொல்றேன். ம் காதல் ரொம்ப அவசியம்னு சொல்றீங்க. உண்மையாலுமேங்க காதல் எல்லா மனுஷனுக்கும் தேவை. காதல் இல்லாத விலங்கு இருக்குதா? காதல் இல்லாத மரங்கள் இருக்குது. மரத்துல கூட உண்மையாலுமேங்க இரு செடி இணைந்திருப்பதை பிணைந்திருப்பதை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நான் ரொம்ப யதார்த்தமா பார்த்துருக்குங்க. யதார்த்தமா அப்படி வர வழியில பார்த்தேன். இரு செடிகள் இணைந்து வளர்ந்து கொண்டிருந்தது. நான் எழுதினேன், மானுடா உயிருடன் இருந்தும் காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்கிறாய். உயிரில்லாத மரங்கள், அறிவில்லாத மரங்கள் அழகாய் வளர்கிறது, பார்த்து திருந்திக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் எழுதி வச்சுட்டு வந்தது. பேசுங்க. ரொம்ப இதுங்க ஐயா. ஐயா சாதி பார்த்து வருவதல்ல காதல், மதம் பார்த்து வருவதல்ல காதல், இனம் பார்த்து வருவதல்ல காதல், மொழி பார்த்து வருவதல்ல காதல். இப்பத்த காதல் எப்படி வளர்ந்துருக்கனா பாலினத்தையும் தாண்டி எதையும் தாண்டி ஒரு பேதமே இல்லாம வர்றதுதாங்க ஐயா காதல். இவங்க ஏங்க ஐயா காதல தீமைன்னு பேசுறாங்க? அதுதான்ப்பா எனக்கு தெரியல. அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. பேசுங்க. காதல் எப்பவுமே அழியறது இல்லைங்க. காதல் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. காதல் எப்படியாப்பட்ட காதல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா, இளமையிலிருந்து முதுமையிலிருந்து வாழ்வில் எல்லா நிலையிலையும் மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இறக்குல வரைக்கும் காதல் தான். எங்களுடைய காதல் தான் எங்களோட உயிர் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக மலையரசி வந்திருக்காங்க. சொல்லுங்க மலையரசி, காதல் எதனால அப்படி ஸ்ட்ராங்குன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்க ஆர்வமா இருக்கு. சொல்லுங்க ஐயா. இந்த உலகத்துல பாத்தி ஐயா. சாமி சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா மனுஷங்களுக்கு மட்டும்தான் காதல் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. சின்ன சின்ன உயிரினத்துக்கு கூட காதல் இருக்கு. அத கூட புரியாம இங்க ஒருத்தங்க அங்க ஒரு 3 பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. காதல் போங்குன்னு பேசுறேன்னு. இப்போ இந்த காதல் இருக்கு பாத்தீங்களா, இந்த காதல்னால என்ன வரும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க பெத்தவங்களுக்கு என்னன்னா நாங்க மிச்சம் பண்ணி தரோம்னு தெரியுதாங்க? தெரியுதுமா, நீ ஏதோ பிளான்ல தான் இருக்கு, பேசுமா. இங்க பாருங்க, இப்போ வரதட்சணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த வரதட்சணையே முறியடிச்சது அப்படின்னா இங்க காதல் தான். எப்படி தெரியுமாங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணை பொண்ணு பார்க்க வராங்க. டீ செலவு மிச்சம். அதாவது அந்த பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா அவங்க டீ குடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஒவ்வொரு மாப்பிளைக்கு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் பால் வாங்கி டீ போட்டு தரணும். சரிங்களா? வரும்போதெல்லாம் புடவை புதுசா வாங்கி கட்டணும், நகை நட்டு மாட்டணும். அவங்களுக்கு இவ்வளவு வேணும், இந்த கார் வேணும், இந்த பைக் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்க பெத்தவங்க அவ்வளவு தூரம் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தி எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு தேவையானதும் கொடுத்தாதான் இந்த பொண்ணு நல்லா இருக்குதுன்னே சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு அவங்க வாயில வரதுக்குள்ளேயே 4 லிட்டர் பால் உள்ள போயிடும். உண்மையாலுமே இப்படி ஒரு கண்டுபிடிப்பே தமிழ்நாட்டுல யாரும் கண்டுபிடிச்சது இல்ல. நல்ல கண்டுபிடிப்பு, பேசுமா. அந்த மாதிரி எங்க பெத்தவங்களுக்கு எல்லாம் செலவு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் காதல் திருமணம் அப்படிங்கறதையே நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். அருமைமா. எவ்வளவு மிச்சம் பாத்தீங்களா? வரதட்சணை கூட கொடுக்க வேண்டியது இல்ல. கண்டிப்பா. சரிங்க மலை, காதல் பத்தி இவ்வளவு சுவாரஸ்யமா பேசுறீங்க. எல்லாரும் காதல்னு பேசிட்டு இருக்கோம். இந்த இளமையான காதலையும் முதுமையான காதல் பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சரிங்க மலை, எல்லாமே காதல்னே பேசிட்டு இருக்கிறத விட இளமையில எப்படி நம்மளுடைய காதல் இருந்துச்சு, முதுமையில எப்படி இருக்க போகுது, இல்ல எப்படி இருந்ததை நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறோம். முதுமை காதல் பத்தி சொல்லுங்க. ஏங்க, இந்த ஒரு வார்த்தையை சொன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. 20 ஆரம்பிச்சோம், 60 வந்துருச்சு, இன்னாலும் லவ் ஜோடி தான். அந்த பாட்டு எப்படியும் வரும் எனக்கு தெரியல. அதுல மனைவிலா முடிஞ்சிருச்சு, ஆனாலும் லவ்வர்ஸ் தான். இளமைனாலும் சரி முதுமைனாலும் சரிங்க, காதல் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாத ஒண்ணுதான். ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற அன்பு பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே மாறாது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நான் எங்க வீடு பாத்தீங்க அப்படின்னா ஆத்து சைடு தான் இருக்கு. அந்த ஆத்து சைடுல ஒரு தாத்தா ஒரு பாட்டியுடைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த பாட்டி அப்படியே வெக்கப்படுறாங்க. அந்த வெக்கப்படும் போது எப்படி வெக்கப்பட்டாங்க? எனக்கெல்லாம் வெக்க வராது. அவங்க சொல்றத சொன்னேன், அவங்க பண்ணத சொன்னேன். அந்த மாதிரி வெக்கப்பட்டாங்க. அதாவது இளமையிலும் சரி முதுமையிலும் சரி அவங்க ஒருத்தர் மேல வைக்கிற அன்பு என்னைக்குமே மாறாது.
அதனால இளமையிலயும் காதல் அழகுதான், முதுமையிலயும் காதல் அழகுதான். இப்போ நம்ம ஒருத்தருடைய உடல்ல வந்து ஒரு பார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்போம்? எப்படிமா சிசேரியன் பண்ணி எடுக்கணுமா? ஆபரேஷன் பண்ணி தாங்க எடுப்போம். ஆனா ஆபரேஷனே பண்ணாம இதயமும் மாறுது அப்படின்னா அது காதல்ல மட்டும்தாங்க வரும். அருமை அருமை. இதுக்குதாங்க எங்க காதல் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருக்கேன். பேசுமா. இதை இருக்குதாமா? அதெல்லாம் இருக்குங்க. பேசுங்க. இங்க பாருங்க, எங்க நடுவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவளை குளிக்கிறதே பெருசு. பல்லு விளக்குறது அப்படின்னா ஏதோ ஒரு நாளைக்கு தான். ஆனா அவரை ஒரு பொண்ணு பாத்துட்டாங்க அப்படின்னா 4 வேளை குளிப்பாங்க, 3 வேளை பல்லு விளக்குவாங்க. அவர் ஆட்டிடியூடே மாறிடும். எல்லாரும் இவரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பெரிய கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவர் எப்படி அந்த கவிஞர் ஆனாரு அப்படிங்கிற கதை வந்து எனக்கு மட்டும்தாங்க தெரியும். எனக்கு எங்க அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க மலை. ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்ச உடனேயுமே தலைவருக்கு கவிதை கொட்டும். எங்க கொட்டுச்சு? அவரு அன்னைக்கு எழுதி இருந்தாருங்க, தினம் அதிகரிக்கிறது பெட்ரோல் விலையை போல டீசலை போல உன் மீது நான் கொண்ட பெட்ரோல் விலையை போல டீசல் விலையை போல உன் மீது நான் வைத்த காதல். சொல்லுங்க மலை. என் கவிதை உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. அந்த மாதிரி எழுதி இருக்காங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு டாடா கட்டிட்டு போயிடுச்சுங்க. நானும் பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் மலை. பேசுங்க. அந்த பொண்ணு டாடா கட்டிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் எங்க தலைவர் வந்து உண்மையான ஒரு காதலை தான் அந்த பொண்ணு மேல வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு உரித்தான உண்மை. அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய ஆட்டிடியூட வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னா அது காதல் தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து சிரிச்சா வந்து நோய் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அப்பெல்லாம் சிரிக்காதவன் ஒரு பொண்ணு அப்படியே பார்த்தா போதும், அப்படியே ஒரு சின்ன பார்வையில பார்த்தா போதும் பக்கன்னு சிரிப்பான். எப்படி மலை? அதுல ஒரு டைம் ஆடியன்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. பேசுங்க. பெக்கன்னு சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை மகிழ்ச்சி ஆக்குறது அப்படின்னா அது காதல் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதாவது சில பேர் பாத்தீங்க அப்படின்னா செலவு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுல காதல பொறுத்த அளவுக்கு எது தெரியுமா செலவு? உண்மையான அன்பு மட்டும்தாங்க அதுல செலவாகுதோ தவிர எந்த ஒரு செலவுமே இல்லைங்க. ஒரு கணவன் மனைவி ஆகட்டும், காதலிக்கிற ஒரு பையன் பொண்ணாகட்டும், அந்த பொண்ணு கேப்பா எனக்கு ஒரு மல்லிகை பூ வாங்கித்தான்னு கேப்பா. அதை தவிர உங்ககிட்ட வேற ஏதாச்சும் அந்த பொண்ணு கேட்குமா? எனக்கு இது எல்லாமே அனுபவம் மாதிரியே ஒரு பிரம்ம மலை. பேசுங்க. அனுபவம் மாதிரி இல்லங்க, அனுபவம் தான். ஏன்னா நீங்க எத்தனை பொண்ணு பாத்திருக்கீங்க, எத்தனை பொண்ணு பின்னாடி போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாமே சாரி வேற டாபிக் குள்ள போயிட்டோம் நாம. இந்த மாதிரி காதல் பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து காமனான ஒண்ணு அப்படிங்கறத தாண்டி ஒரு பாட்டு கூட வந்திருக்கும். ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் தரும். எனக்கு பாட்டெல்லாம் உலக வராது, கேவலமா இருந்தா மன்னிச்சிடுங்க. இந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு முறைதான் பிறந்திருக்கேன், அந்த ஒரு முறையும் வந்து என்னுடைய இதயத்தை நான் வந்து உனக்கு தரேன். அந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உண்மையாலுமே வந்து அவன் வந்து அந்த இதயத்தை வந்து அந்த பொண்ணுக்காக கொடுப்பா. அதே மாதிரி வந்து இன்னொரு பாட்டு இருக்கும், உசிருக்குள் துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மனசு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுலயுமே வந்து அந்த இதயத்தை ஷேர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா வந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைமுறையில நடக்கிறதாங்க படமாவே ஆக்கப்படுது. உண்மைதானே? உண்மைதான் மலையரசி. நீங்களும் நிறைய கதைகள் எழுதிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அந்த கதைகள்ல உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த காதல் கதைகளையும் வாழ்வியல் சார்ந்த கதைகள் அப்படிங்கிறது இல்லங்க, உண்மையிலேயே வந்து நடைமுறையில பாக்குற விஷயங்கள் கதைகளாவோ படங்களாவோ வாழ்த்துக்கள். பேசுங்க. படங்களாவும் வருது. காதல் அப்படின்றது எல்லா காலத்திலயும் எல்லா நேரத்திலயும் எப்பவுமே வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது. அது ஸ்ட்ராங்கு தான் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசுவேன் அப்படின்னு சொல்லி அன்பு தம்பி மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் வரையும் வந்திருக்கிறார். சொல்லுங்க தம்பி, எதனால காதல் வந்து ஸ்ட்ராங்ன்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. காதல்ங்கிறதுங்க அது ஒரு புனிதமானது. காதல் வந்து நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம்னா காதலி அங்க ஒரு 2-3 இதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஜன்னல் ஓரமா பாப்பாளா பார்க்க மாட்டாளான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் பாருங்க. அந்த ஃபீல் காதல் பண்ணா மட்டும்தாங்க கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. பேசும்போதே எங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குது. ஆமாங்க, அப்படியே கூட்டம் மறைச்சிக்கும். அதுலயும் ஒரு சின்ன கேப் கிடைக்காதா, நம்ம காதலியை பாத்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் பாருங்க. அந்த ஃபீல்ல காதல மட்டும்தாங்க கிடைக்கும், அந்த அனுபவம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, காதலியின் ஒவ்வொரு சொல்லும் இலக்க வெல்லுங்க, தூண்டுதலா இருக்கு இலக்க அடையறதுக்கு. ஏன்னா காதல் வந்து
யாருன்னே தெரியாம ஆ. போன உடனே இதான் உன் கணவன் ஆ. கட்டிக்கோங்கன்னு சொன்னா எப்படிங்க ஏத்துக்கும்? ஆ. அப்படியே அங்க கலர் என்ன கலர் பிடிக்கும், ஆ. என்னென்ன ரசிக்க உன் நடிகை யாருன்னு ஒவ்வொன்றும் கேட்டு புரிஞ்சு ஆ. மனசு ரத்தத்திலயே உறைஞ்சி ஆ. அப்படி ஒரு காதல் பண்ணி இருக்கிற காதல் திருமணம் தாங்க நிலைக்கும். ஆ. யாருன்னே தெரியாம கொண்டு போய் நாம எடுத்தோன்னே இருந்தா உங்க கணவன், ம். நீங்க தான் உங்க மனைவி அப்படின்னு சொன்னா அது எப்படிங்க அதை ஏத்துக்க முடியும்? ஆ. காதல் பண்ணி ஒரு திருமணம் நடக்குதுன்னா அந்த இது வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமா போங்க. எப்படின்னா அவங்க ஏற்கனவே புரிஞ்சுக்கிறாங்க. காதல் பண்ணி இந்த இது இவங்களுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு நம்ம மனசு புரிஞ்சு நம்ம நடந்துக்கலாம். ம். அது எப்படிங்க காதல் அல்லாத ஒரு திருமணத்துல நடக்கும்? வாய்ப்பே இல்லைங்க. காதல் அப்படின்றது வாழ்க்கை முழுக்க போயிட்டு இருக்கு தம்பி. அதுல வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி கூட நிறைய காதல் வாழ்ந்து சக்சஸ் பண்றாங்க. அது வேற. அப்ப காதல் பண்ணி திருமணம் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும் பேசும்போது அனுபவமா இருக்குதுங்க. இவரு என் காதலிய நான் சைட்ல பார்த்தனா, அவ பார்க்கும்போது எனக்கு மனசுல அப்படி அப்பா ஹார்ட் அப்படி இங்கேருந்து என் ஹார்ட் அங்க போச்சு, அங்கேருந்து அந்த பொண்ணு ஹார்ட் என்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. உண்மையால அது எனக்கு யதார்த்தமா தான் தெரியுது. பேசுங்க தம்பி. அதுலயுங்க காதல் வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு நீ ஒரு நல்ல இதுக்கு போகணும். ஒரு காதலி ஒரு நம்மளையும் நம்பி ஒரு பொண்ணு காதல் பண்றதுன்னு ஒரு ஆண் நினைச்சிட்டானா ஆ. அந்த காதலிக்கோசரம் எந்த ஒரு இலக்கையும் அடையணும், ம். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ம். அவளை வந்து கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துங்கிறதுக்கோசரம் ம். அந்த இலக்கை பார்த்து அடையிறதுக்கு ஒரு தூண்டுகோலா காதல் அமையுங்க. ம். அது உண்மையான காதல் வந்து அந்த காதலியோட சொல்லு ஒவ்வொரு சொல்லும் வந்து இலக்க வெல்லுங்க. எப்படின்னா நீ ஒரு ஜாபுக்கு போ அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா நம்ம காதலியை வந்து நல்லா பாத்துக்கணும். அதுக்காகவே நம்ம அப்பதான் எங்க வீட்டுல ஏத்துக்குவாங்க. அதுவும் காதல்ங்கிறது நான் தப்பா சொல்லுங்க. காதலி பண்ணணும். அந்த காதல் வந்து நம்ம பெற்றோர்களுக்கு தெரியாம நம்ம ஒரு காதல் பண்ற மாதிரி அந்த காதல் நான் வந்து சொல்லல. வீட்டுல சொல்லிடணும் அப்படிதான் பண்றேன், அவனும் நல்லா படிக்கிறான், அவங்க படிச்சு நாங்க ஒரு ஜாப் நல்ல ஜாப் பண்ணிட்டு அவரு ஒரு நல்ல ஜாப் போய் 2 பேரும் சேர்ந்து நாங்க மேரேஜ் பண்ணி நம்ம காதலை தெரிவித்து பண்றோம் பாருங்க. அந்த காதல் வந்து புனிதமான காதல் தான். அந்த காதல் வந்து உண்மையா நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா காதல்ல வந்து நல்ல கவிஞர்கள் நிறைய பேர் உருவாக்கிறாங்க. நம்ம காதல் இப்ப எழுதுற அந்த வைரமுத்து, வாலி அவங்களுக்கு எல்லாமே காதல்ன்ற ஒண்ணு இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு கவிஞர்கள் மாதிரி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அருமைப்பா. இப்ப காதல் அப்படின்றது எல்லாருக்குமே யதார்த்தமா இருக்குதுங்க. இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞர், இங்க இருக்கக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள் இன்னைக்கு நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அரங்கிலேயே பேசிட்டு இருக்கிறாங்க. எழுத்தாளர்கள் கூட அனுபவ காதல்னா அவங்களுக்கு எழுத்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி தம்பி, இவ்வளவு யதார்த்தமா சொல்றீங்களா, இந்த காதல் பத்தி ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடலாம்? நானே காதலுக்கோசரம் என்னால ஃபீல் பண்ணி அதுல பாடலாம் இருக்குங்க. ஓ, அருமை, பாடுங்க. நான் மட்டும் இருந்தேன் நீ தனி காட்டுல, நீ வந்து புகுந்துட்ட என் ஹாட்டுல, என் காதல் போகும் விண்ண தொட்டு, உயிர் போனாலும் போக மாட்டேன் உன்னை விட்டு, என் காதலை உந்தன் கண்ணில் சேர்ப்பேனே, என் வாழ்நாள் நூலில் உனையே பூவாய் கோர்ப்பேனே, அன்பே என் அழகே என்னை ஏற்றுக்கொள்ளடி. பாருமா, உண்மையாலுமே அந்த பொண்ணு இந்த ஷோவை பார்த்தா கண்டிப்பா ஏத்துக்கு தம்பி. பேசுங்க. அதாவதுங்க காதல் வந்து புனிதமானதாங்க. எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற தலைமுறை எப்படியே முகநூல் பார்த்து அப்படி வந்த காதல் நான் சொல்லலைங்க. நேரடியா கண்களால் பார்த்து தனது கண்களாலே பேசி கண்களாலே எதுவுமே, அதாவது உண்மையான காதல் வந்து எதையுமே ஏற்காதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அப்படி வரக்கூடிய காதல் உண்மையானதுதாங்க. அது வந்து பல வருடங்கள் ஆனாலும் ஒரு நல்ல நிலைமையில போய் நம்ம பெற்றோர்களுக்கு தெரிவித்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு நல்ல நிலைமை வரைக்கும் அந்த காதல் வந்து வெயிட் பண்ணி ஒரு காதல் ஜெயிக்குதுன்னா அந்த காதல் பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே காதல் இருக்குங்க. ஒரு அப்பா அம்மா கிட்டையும் காதல் இருக்குது, ஒரு நண்பனுக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரிதல் காதல் இருக்குது. அதனால காதல்ங்கிறது எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. அனைத்து உயிர்கள் இடத்துலையும் விலங்குகளிலுமே காதல்ங்கிறது இருக்குது. அதனால காதலை ஆதரிப்போம். எப்பயுமே காதல்ங்கிறது எல்லா உயிர்களுமே இருக்குது. காதல் ஆதரிக்கலாம். ஏன்னா காதல் புனிதமானது. சரி தம்பி, உண்மையாலுமேங்க இவர் சொல்றதை வச்சு பார்த்தா காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். இன்றைய காதல் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குது, இவங்களை அப்படி குதூகலமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு போனாங்க. எங்கங்க குதூகலமா இருக்குது? இல்ல, காதல்ன்றது குதூகலமா இல்ல, எங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்குது. இன்னைக்கு உண்மையான காதல் எங்கெங்க இருக்குது? வாழ்ந்துகிட்டா இருக்குது. எல்லாம் போங்குங்க. போங்குன்னா வேற ஒண்ணும் இல்லை, சும்மா அறுக்கிறது, சும்மா உருட்டுறது. நீங்க ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கலாங்க. அப்படி என் உலகமே நீ தான்டா, ஐயோ நீ எல்லாம் செத்தே போயிடுவான்டா, இப்படிலாம் உருட்டுற போங்குங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. சரிங்க, முதலாவதாக ரம்யா அவர்கள் செகுந்தர் கல்வியல் கல்லூரியில வந்திருக்காங்க. காதல் எதனாலமா நீங்க போங்குன்னு சொல்றீங்க?
காதல் எதனால நீங்க எடுக்குறீங்க சொல்லுங்க. படிச்சவனுக்கு பாத தெரியல, குடிச்சவனுக்கு போத தெரியல, ஆஹா. அப்படிதான் போயிட்டு இருக்குது இவங்க காதல். ஆ, ஏன் தெரியுங்களா? சொல்லுமா. ஏமா? காதலிக்கும் போது ஆசையா ஆ. மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா. அதுக்கப்புறம் நீயா ஏய் போடா வேலைக்கு போடா சம்பாதிச்சு வாடா நம்ம ஊர் சுத்தலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படிங்கும் போது எங்க காதல் வந்து அப்படியே இனிக்கும் சொல்லுங்க பாக்கலாம். நடுவர் கசக்குமா? காதல் கசக்கிறத விட கல்யாணம் பண்ணிட்டவே கசக்குமா? கசக்கும் கசக்கும். அப்புறம் அந்த புள்ள பிரிஞ்சு போயிட்டு அப்படியே பாட்டெல்லாம் எழுதுவாங்க, அழகழகா வர்ணிப்பாங்க. காதல் 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 பிரிந்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா அப்படிம்பாங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா போகுது? மோதல் 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 பிரியாம நரகமே, மோதல் மோதல் அழித்திடும் சொர்க்கமே அப்படின்னு. அவ பிரிஞ்சு போனாதான் சொர்க்கமா, பிரியாம இருந்தா நரகமா. அது என்னதான் பண்ணுதான், சொர்க்கத்தை அழிச்சிருதான். அப்படி போயிட்டு இருக்குது. இவங்க வந்து என் காதல் இனிமையா இருக்கு, அம்பிகாவதி அமராவதி ரோமியோ ஜூலியட் தான் பேசினாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப புதுசா வந்த நீங்க ரோமியோ ஜூலியட் படம் பாத்தீங்களா? நான் பாக்கலாமா? சொல்லுமா. பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஊர் சுத்த பைக் வேணும், அந்த அதுக்கு பெட்ரோல் வேணுமாமா? இல்ல, சாவி வேணுமா? ஊர் சுத்த பைக் வேணும், அதுக்கு முதல்ல சட்டப்பையில பைசா வேணும், ரீல்ஸ் பார்க்க ஐபோன் வேணும், அதை மெயின்டைன் பண்ண அதுல ரீசார்ஜ் வேணும், பையன் பள்ளி போக ஏசி போட்ட காரு வேணும். ஏமா இப்படிலாம் கேட்டுதானே லவ் பண்றாங்க. அப்புறம் எப்படி இவங்க காதல் வந்து இனிக்கும்? ஆமாமா, எனக்கு இப்ப கசகுது மணி சொல்லும் போதே காதல வேண்டாம் கல்யாணம் வேணாம். நீங்க லவ் பண்றவங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? கன்றாவில பாத்துட்டுதாமா அந்த வரும் ஷூட் வரும்போதே பார்த்தோமா. பாத்தீங்களா? காதல் இனிக்குன்னு சொல்றாங்கல்ல, காதலிக்கும் போது காதலி அப்படியே ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க. உருட்டுறது சொல்லுங்க. ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க. இந்தா சாமி நீ குடி சாமி அப்படின்னு ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க. காதலிச்சுக்கிறதுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம் விளக்கமாத்த எடுத்து துரத்துவாங்க. ஏண்டா உனக்கு குடி தேவையா, பையனுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டல, உனக்கு குடி தேவையான்னு விளக்கமாத்த எடுத்துட்டு துரத்துவாங்க. இதுதான் காதலா? ஏமா துரத்துன மாதிரியே சொல்றியே, ஒரு வேற வாழ்க்கையில் நடந்ததாமா? அப்புறம் பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. காதல் வந்தால் சொல்லி எனக்கு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். நானும் போன வருஷம் ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வந்தோமா, இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. சொல்லுமா. காதலிச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவன் உசுறு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குதுங்கிறது. உண்மையாலுமேங்க காதல்ல எப்படி எல்லாம் உருட்டுறாங்க. அந்த உருட்டுலாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் நிறைய. வெளியே சொன்னா லவ்வர்ஸ் டே வேற இன்னைக்கு, நிறைய காதல் பிரிஞ்சிருமேனு ஒழிச்சு வச்சிருக்கிறோம். சொல்லுமா. இவங்க சொல்றாங்க எங்க காதல் இனிமையானது அழகானது அப்படின்னு சொல்றாங்க. காதல்னு சொல்லிட்டு பாலூட்டி வளர்த்த தாய மறந்தாங்க. சரி போட்டு விடுங்க. பாசம் காட்டி சம்பாரிச்சு போட்டு வளர்த்த தந்தைய மறந்தாங்க, அதுவும் போட்டு விடுங்க. கடைசியா அந்த உலகத்தையே மறந்தாங்க. அது மட்டுமா நடந்துச்சு? அவனே யாருன்னு தெரியாம கிடக்குறாங்க. இப்ப இதுதான் மகிழ்ச்சியான காதலா? கேள்விக்குறிதாமா. நீதான் என் உலகமே, உன்னோட்டா யாருமே இல்ல அப்படின்னு உருட்டுறதெல்லாம் நானும் பாத்துருக்கிறேம்மா. உண்மையாலுமே இன்னைக்கு வரும்போது வருத்தமா போச்சுமா. நான் 3 பேர் இருக்கிற சீட்ல உட்காந்து தொலைச்சிட்டேன் வரும்போது. நான் கடை சீட்ல இருக்கிறேன், இந்த பக்கம் ஃப்ரீயா இருந்துச்சு. காதலர்கள் உட்காந்துட்டாங்க. எந்திரிச்சு போலான்னு பார்த்தாலும் வேற இடத்துல சீட் இல்ல. சரி ராங் டிராவல அப்படின்னு வந்தேன். மாமா அவன் ஏமா அப்படின்னா, மாமா இன்னைக்கு வேற லவஸ்தி, சத்தியமா சொல்றேன் உங்களை விட்டு என்னைக்குமே எனக்கு பிரிய மாட்டேன். போன வருஷம் வேற ஒருத்தன் சொல்றீங்க, அவன் என் காதுக்கு வந்துட்டு உண்மையா அப்படின்னு அவன் கேட்டான். இல்ல மாமா அவன் என்ன சரியா புரிஞ்சுக்கல, நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் இந்த பொண்ணு. இந்த பக்கம் போய் ஃபோன் பண்ணி, நீ திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்குது, திரும்ப உங்கூடயே வந்துடுற மாமான்னு பழைய காதல்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப காதல் வாழுதா எப்படி இருக்குதுன்னு எனக்கே தெரியலமா. பேசுங்க. காதல் எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது நடுவரே? எங்கம்மா? வாட்ஸ்அப்ல ஸ்டார்ட் ஆகுது. வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாவை கடந்து கடைசியா விளக்கமா தட்டி வாங்கி அம்மாட்ட விட்டுட்டு போற வரைக்கும் தொடருது. விட்டுட்டு போகும்போது பஸ் ஸ்டாண்டு, பாரு, பிச்சை எடுக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க கடைசியா. அதுதான்மா, இத நான் சொல்லாத இடமே இல்லைங்க. கடல்ல முழுகினவன் முத்தெடுப்பான், காதல்ல முழுகினவன் பிச்சைதாங்க எடுப்பான். எல்லா டைம் சொல்லிட்டு இருக்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங்குங்கிற அணியில பேசினாங்க. மகிழ்ச்சியா ஆக்குதுங்க எங்களைய காதல் அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியாதான் ஆக்குது, கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகமாகி அவனை பைத்தியக்காரனாவே ஆக்கிடுது. ஆமாங்க, உண்மையாலுமேங்க டீ குடிக்கும் போது காஃபி குடிக்கும் எதா ஸ்ட்ராங்கா குடிக்கிறதே ஒரு மாதிரியா தான்.
காதல்ல அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல நீ காதல் ஸ்ட்ராங்கா இல்ல, எங்க ஸ்ட்ராங்கா இருக்குது? நான் தான் சொன்னல பஸ்லயே உருட்டுனாங்கன்னு. அப்ப வரவழி இருந்து பாக்குறேன், கல்லூரியிலையும் பாக்குறேன், எல்லா இடத்துலயும் பாக்குறேன். காதல்ன்றது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. காதல் அப்படின்றது எப்பவுமே உருட்டுதாங்கன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே இவங்க பேசும்போது அவங்க விட்டுறாங்களா இவங்க விட்டுறாங்களா எனக்கு தெரியல. சரி, இப்ப வந்து தமிழ் பேரறிவாளன் DCE B அவர்கள் இப்போ வந்து காதல் தரமான உருட்டுங்க, நீங்க உருட்டுறீங்க, அதை நாங்க நம்பிக்கிட்டு ஏமாந்து போறோம் அப்படின்னு சொல்லி அவரோட அனுபவத்துல பேசுறாருன்னு நினைக்கிறேன். பேசுப்பா. உயிரான தமிழுக்கும் என் அன்பான நடுவர் அவர்களுக்கும் என் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியினர் வந்து பேசினாங்க என்னட்டு காதல் இனிமையானது, அழகானது, சுகமானது அப்படின்னு பேசுறாங்க. எங்கய்யா இப்ப இருக்குது? அப்படியா இருக்குது? சுகமாவா இருக்குது? இனிமையாவா இருக்குது? ஐயா, இப்ப இருக்கிற காதல் அப்படியாங்க இருக்குது? கள்ளத்தனம் பண்ணுது, களவாணித்தனம் பண்ணுது. எப்படின்னு கேக்குறீங்களா? எப்படி சொல்லுப்பா? எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா நான் கேட்கலனால அந்த ஆள் சொல்றாரு, நான் வாழ்க்கையில இப்ப நடந்திருக்குது, நீ கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்லி ஆகணும்ல, சொல்லுங்க. அதாவது இந்த முக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த முக்குல முருகனுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு அடுத்த வீதியில போய் காவியாக்கு லவ் லெட்டர் கொடுக்குறது, இதுவாங்க காதலே? இது காதல் இல்லைங்க, இது வந்து பொய்யான காதல். அந்த காலத்துல எல்லாம் காதல் எப்படி தெரியுமா இருந்தது? அந்த காலத்துல ஒரு கவிஞர் எழுதுறாரு, முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே, இரண்டாம் சந்திப்பில் இதயம் கொடுத்தேனே அப்படின்னு பாடுறாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படிங்களா, முகநூல்ல முகமே தெரியாது, அப்பவே காதல். படவரியில பல விஷயத்த கேக்குறாங்க, அது என்னென்ன கேக்குறாங்களோ யாருக்கு தெரியும். இப்படிதான் தம்பி நானும் ஏமாந்து போயிட்டான். யதார்த்தமா இப்ப வரும்போதுதான் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஓபன் பண்ணனா, யதார்த்தமா மெசேஜ் வந்துச்சு, ஹாய் அப்படின்னு. நானும் ஹாய் அப்படின்னு போட்டேன். இல்ல நீங்க என்ன செல்லன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி விடுங்க, போயிட்டு போகுது. ஹாய் செல்லம் அப்படின்னா, அடுத்த நாள் டார்லிங் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்ச்சு. ஓகே, ஹாய் டார்லிங் அப்படின்னா, ஹாய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா அப்படின்னு. அப்படியே பேசிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள். சரி நான் செல்லத்தை பார்க்கலாமா அப்படின்னு நானும் கேட்டேன். செல்லத்தை பார்க்கலாம் தான், ஆனா இன்னைக்கு வேணாவே அப்படின்னு அந்த பொண்ணு. நானும் ஓகே டுமாரோ மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். சரி போனா போட்டுன்னு. அடுத்த நாள் மெசேஜ் வந்துச்சு, டார்லிங் நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும் நேரடியா. சரி ஓகே வாமா நான் வரேன் அப்படின்ட்டு போனப்பா. போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, டார்லிங் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீட்டா ஃபேன் செட் போட்டுட்டு மீச ஆடி வச்சுட்டு கேப் போட்டுட்டு வந்தாரு. அவரு என்ன பொண்ணு நினைச்சு மெசேஜ் பண்ணிருக்காரு, நான் அவளை பொண்ணு நினைச்சு மெசேஜ் பண்ணிருக்கேன். இப்படிதான் உலகம் போகுது. சொல்லுப்பா. ஐயா, இது கூட விட்டுடலாம். இப்ப அந்த புலனம் வாட்ஸ்அப்ல அதை எடுத்துக்கிட்டு அப்படின்னா, முதல்ல புருஷன் இருக்காங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க யாராவது இருக்காங்களா, இது வாங்கியா காதலு, இதெல்லாம் கேட்டு முடிச்சுவாட்டி வளையொலியில அப்படியே வாடி போயிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுவாக காதலு, வளையொலி காதல். ஆமாங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்கய்யா, இப்போ காதல் தோல்வியால எத்தனை பேரு எத்தனை தற்கொலைகள் துக்கம் அடைக்குதுங்க. ஒண்ணு இல்ல, வேற ஒண்ணு இல்ல. ஏன்னா அவருடைய காதல் இப்பதாங்க ரீசனா காதல் வேற தோல்வி அடைச்சு. காதல் அது இன்னைக்கு அவருடைய காதலி நினைக்கும் போது வார்த்தை வரல, இது வரைக்கும் வருது. சொல்லுங்கப்பா சொல்லுங்க. திரும்ப எங்களுக்கு அந்த பொண்ணு நினைக்கும் போது என் மனசு உருகுதுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில அப்படி பயணிச்சா திடீர்னு ஏமாத்திட்டு போயிட்டாலும் கஷ்டமா இருக்குமா இல்லையா? அந்த துக்கம் தான் வர அடைக்குது. பேசுங்க ஐயா. சரி, இது கூட ஒத்துக்கலாம். சரி, இது கூட ஒத்து காதலை ஏத்துக்கலாம். அப்படியே அந்த காதல் வந்து திருமணமாகி நம்ம வீட்டுக்கு வருது. முதல்ல எப்படி நாத்தனார எப்படி நார்நாரா கிழிக்கிறது, அதுதாங்க வருது. முதல்ல நாத்தனார நார்நாரா கிழிக்கிறது, மாமனார் மண்டைய பொழக்கிறது, கொழுந்தா இருக்கும்போது உடச்சி எறிகிறது, மாமியால மானபங்கம் படுத்துறது, இது தாங்களே நடக்குது. உறவுகள்ல பல பிளவுகள் ஏற்படுது. காதல்ல இதுதாங்க காதல். அந்த காலத்திலேயே காதலை பத்தி ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்னன்ட்டு எழுதியிருக்காரு தம்பி சொல்லுங்க. ஆனாங்க உண்மையாலுமே இவர் பாட்டை யோசிச்சுட்டே இருக்கட்டும். நான் சொல்றேன், அந்த காலத்து காதல்லாம் இளமையோ முதுமையோ, பெரியவங்களோ சின்னவங்களோ, அவங்க காதல் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. அப்பெல்லாம் பாருங்க, சின்ன பொண்ணா இருக்கும்போது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு என்ன வாழ்க்கைனா என்னன்னு இருக்குது. ஆனா அப்பவும் அந்த கொஞ்சம் மெச்சூரிட்டி அந்த வெட்டி என்னுடைய காதலை அனுபவிச்சு வாழ்நாள் முழுவதும் இறக்குற வரைக்கும் அந்த தாத்தாவும் பாட்டியும் காதலிச்சுட்டே இருப்பாங்க. முன்னாடி மலையரசி கூட சொன்னாங்க, காதல் அப்படின்றது வயதானவங்க கிட்டே இருக்குங்க. அதுதான் அன்னைக்கு காதல். இன்னைக்கு காதல்ன்றது காலையில பாக்குறோம், மதியம் பேசி பழகுறோம், ஈவினிங் ஓடி போயிடுறோம். இதுதான். சரிங்களா? பேசுங்க ஐயா. அந்த காலத்து காதல் வந்து உணர்ந்த ஒரு கவிஞர் என்னன்னு எழுதுறாருன்னா, காதலே
போ சாதலே வான்னு எழுதுறாரு. அப்படின்ற இருக்கிற பட்சத்துல காதலை பத்தி உணர்ந்தனால்தானே இந்த வார்த்தை எழுதியிருக்காரு. கண்டிப்பாப்பா. இப்ப இருக்கிற காதல் எப்படின்னா காசு இருந்தா தாங்க வருது, இல்லைன்னா வரதில்ல. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா எதிரடியில இருக்கிற நண்பன் சபரிநாதன் எடுத்துக்கலாம். அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து 6 மாசமா லவ் பண்ணான். அவனோட உடுத்துற உடைகள், அவன்கிட்ட காசு, இதுக்கெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா அந்த மைனா பறந்துருச்சுங்க. அவள் பறந்து போனானே என்னை மறந்து போனானேன்னு மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்து பாவம் ஏதோ ஆறுதலுக்காக பேசலாம். எனக்கு இவர் சொன்னது எல்லாமே யதார்த்தமா தாங்க பட்டுச்சு. கண்டிப்பா எந்த ஒரு கம்மியான இவ்வளவு யோசிக்க முடியாது. அதனால இவருடைய வாழ்க்கையில அனுபவமா இருக்கணும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். இவர் மட்டும் சொன்னா போதுமா? இன்னொருத்தர் இருக்கிறாரு, என்ன பண்ணணும்? இந்த காதலை உருட்டிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. நீ என்னதான் ஸ்ட்ராங் சொன்னாலும், 4 தாத்தா பாட்டி கூட்டிட்டு நிறுத்தினாலும் அந்த காலத்துல காதல் வாழ்ந்துச்சு. ஆமா வாழ்ந்துச்சு தாங்க, நான் எதுக்கவே இல்லை. இன்னைக்கு காதல் எப்படி இருக்குது? கழட்டி விட்டு போறது பேர் தான் காதல். அடுத்த மனசு சங்கடப்படுத்த பேர் தான் காதல். காதல் அப்படின்றது நிலையா இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக தம்பி மேட்டூர் எலுமிச்சிட்டு நவீன் அவர்கள் மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வந்திருக்கிறாரு. பேசுங்க தம்பி. அனைவருக்கும் வணக்கம் மக்களே, நடுவர்களே வணக்கம். வணக்கம்ப்பா. தற்பொழுது இந்த இன்றைய காலகட்டத்துல வந்து காதல் என்பது வந்து ஒரு இயல்பான விஷயமா மாறிடுச்சு. கண்ணால் பார்க்கும் போதே காதல் வருது, காதல் கேட்கும் பொழுதும் காதல் வருது, கண்ணிமைகள் வந்து மோதும் பொழுதும் காதல் வருது. ஒரு பெண்ணை சொல்ல போனா ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் பார்க்காமே காதல் வருது. அதுதான் நான் சொல்லலாம், அந்த இன்டர்நெட் காதல் மாதிரிங்க. பேசுப்பா. நடுவர்களே, இந்த காலகட்டத்துல வந்து காதல் என்பது எதிர்ப்பவர்கள் வந்து அவங்க தாய் தந்தை தான். எதனாலனா தன் பிள்ளை வந்து தன் பிள்ளையோ தன் மகனோ ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணையோ ஒரு ஆணை காதலிக்கும் பொழுது அவங்க வந்து யதார்த்தங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு காதலுக்கு வந்து அடிப்படையானது வந்து அன்பு. ஆனா அது வந்து உங்களோட இந்த சின்ன வயசுல வந்து இது கிடைக்காது. நீ வந்து நீங்க ஒரு மகிழ்ச்சிக்காக எல்லாமே காதல் செய்யறாங்க, அதை பார்த்து நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் அந்த அன்புத்தன்மை, உங்களோட வாழ்க்கைக்கான பொருளாதார வசதி எல்லாமே கிடைச்ச வாட்டிதான் நீங்க வந்து ஒரு காதலுங்கிற ஒரு பாதைக்கு போகணும். ஆனா நீங்க இந்த சின்ன வயசுலயே காதல் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை வந்து தவறான பாதைக்கு போகிறதுனால இது பெரும்பாலும் தாய் தந்தைகள் வந்து பெரும்பாலுமே இந்த காதலை எதிர்ப்பவர் வந்து தாய் தந்தைகளாக மட்டுமே இருக்கும். சமூகத்துல இருக்க பெரும்பாலும் இப்ப வந்து சமூகத்துல எல்லா பகுதிகளுமே காதல் ஜோடி இப்ப கைப்பிடிச்சு நடுவில் நீங்களே பாத்திருப்பீங்க. இப்ப பார்க் போனாவே பெரும்பாலும் யாரு இருக்காங்க? காதல் ஜோடிகள் தான். இதுக்கு நீங்க என்ன கேக்குற? நானும் வர வழியில் சொன்னல, பஸ்ல பார்த்தேன்னு. பார்க் வேற போய் பார்க்க சொல்றியா? பேசு. நடுவர் அவர்களே, இப்ப பூங்காக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணும் ஆணும் கைப்பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஒரு மாதம் கழித்து பாத்தீங்கன்னா இன்னொரு பையனும் அதே பொண்ணு இன்னொரு பையன் கூட கைப்பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இது என்ன காதல் நடுவர் அவர்களே? என்ன காதலும் உண்மையாலுமே. பூங்கா என்றால் பூக்கள் இருக்கிறதோ இல்லையோ, பூங்கா என்றால் அழகு சாதனங்கள் இருக்கிறதோ இல்லையோ, பூங்கா என்று சொன்னால் விலங்குகள் இருக்கிறதோ இல்லையோ, வில்லகம் செய்யக்கூடிய காதலர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். பேசு தம்பி. நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்துல காதல் என்பது காதல்னு போயிட்டாவே ஒரு உயிர் சாதல் இல்லாம இருக்கிறது இல்ல நடுவர்களே. இதற்கு உங்களுடைய கூற்று என்ன நடுவர்களே? இருந்துச்சுப்பா, ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்பவும் இருக்குது, குறைஞ்சபட்சமா இருக்குது. ஏன்னா இப்ப அவனை பார்த்துட்டு போயிட்டாளா, இவன் இவளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு அப்படி இருக்குது. ஆனா சில காதல் வாழ்ந்துட்டு இருக்குது, உண்மையா மனதளவுல வாழ்ந்துட்டு இருக்குது. அவள் திருமணம் செய்து மீண்டும் குழந்தை பெற்று இறக்கின்ற வரையில் நான் தனிமையிலே இருப்பேன்னு சொல்லி சில காதல் வாழுது. ஆனா அவள் போயிட்டாளா, போட்டுங்க, எனக்கு நான் ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறேன், அவளுக்காக நான் காத்துட்டு இருக்கணும், நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காதல் போயிட்டு இருக்கு. இரு தரப்புலையும் இருக்காங்க தம்பி. நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்துல வந்து காதலை வந்து எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணு எதிர்க்கிறது இல்ல. இருந்தாலும் ஒரு தனக்கு வந்து பொய்யான தன்மை, பொய்யான காதல் புகுத்திட்டு இன்னொரு ஆணுடையோ இன்னொரு பெண்ணுடைய காதல் செய்யும் பொழுது அத்தகைய மனப்பான்மை கொண்ட ஆணையோ பெண்ணையோ தான் இன்றைய காலகட்டத்துல இருக்க இளைஞர்களோ எதிர்க்கிறாங்க. இதனால வந்து அந்த இளைஞனோ அந்த பெண்ணோ பெரும்பாலும் பாதிக்கப்படுறாங்க வாழ்க்கையில. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிக்கிறானா, அந்த ஆண் வந்து அந்த பெண்ணையே இறுதி வரை நினைத்து உண்மையை நேசிக்கிறான். ஆனா இறுதியில வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிக்கிறானா, இறுதி வரை அந்த பெண் வந்து அந்த ஆணை மட்டுமே நேசிக்கிறான். இந்த இடையில வந்து எப்படி வந்து அந்த காதலுக்கு ஒரு பிரிவு நடைபெறுதுன்னா, அந்த ஆண் வந்து இன்னொரு பெண் மீது காதல் கொள்வதன் மூலமாகவும், ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணின் மீது காதல் கொள்வதன் மூலமாகவும் இடையூறு ஏற்படுது. இதனால வந்து ஒரு பெண்ணும் அந்த ஆணை திருமணம் செஞ்சுக்க முடியாது, அந்த பெண்ணும் அந்த ஆணை திருமணம் போயிடுறாங்க. எப்படி தெரியுமா, நாங்கெல்லாம் கல்லூரியில ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறோம். சங்க இலக்கியங்கள்ல இந்த நோய் ஒப்பிட்டு எடுத்துட்டு வாப்பா, இதுல என்ன காதல் பத்தி சொல்லியிருக்காங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்.
அப்படியாப்பட்ட ஒரு ஆய்வு தாங்க இது உண்மையாலுமே சொல்ல போட்டா. ஏன்னா நவீன் பேச ஆரம்பிச்சா பட 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 படன்னு பட்டாசு வெடிச்ச மாதிரி. காதல் எப்படி மாறுது? இந்த பையன் இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு, அந்த பிள்ளை இன்னொரு பையன் கூட்டிட்டு போய் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு காதல் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி சாவர வரைக்கும் நினைச்சிட்டு இருப்பான். அப்படி ஒரு காதல் இருக்குது. காதல் அப்படின்றது 2 வகையா இருக்குன்னு சொல்றாரு. பேசுங்க தம்பி. அதான் நடுவர்களே, இந்த கல்லூரியில காதல் எதிர்க்கும் இடம் என்றால் ஒரு 2-3 தான் வேணும். முக்கியமா கல்லூரி, அடுத்து தாய் தந்தை, வீடு. ஏன்னா தெரியும், காதலுக்கு போயிட்டா நீ வந்து கண்ட இடம் எல்லாம் சுத்துவ, கடைசியில வந்து ஒரு கைப்பிடி இல்லாம தனித்து விடப்பட்டிருப்ப அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு நீ போயிருவங்கிற 2 விஷயம் ஆசிரியர்கள் தெரிஞ்சிருப்பாங்க நடுவர்களே. மேலுமே ஆசிரியரும் சரி பெற்றோரும் சரி நம்மள எப்பயுமே எழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால நான் காதல் வேணாம், காதல் போங்குதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. காதலர் கலாட்டா நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் காரசாரமும் போயிட்டு இருக்கு. சரிங்க, இப்ப அவங்க உங்க கருத்தை சொல்லிட்டாங்க. நம்ம இவங்க கிட்ட இப்ப வினா கேட்க போறோம். அந்த வினாவுக்கு அவங்க எப்படியாப்பட்ட பதில கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த அணி ஒருதலை காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாருன்னா சொல்லலாம். சொல்லுங்க. ஒருதலை காதல் பற்றி ஒரு அழகிய பாடல். தேன் ஒன்று மான் மேல் ஆசைப்பட்டால் அது ஒருதலை காதலாகும். இந்த ஒரு அழகிய வரியே ஒருதலை காதலுக்கு வந்து ஒரு அழகிய எடுத்துக்காட்டா சொல்லுவோம் நடுவர். அருமை அருமை அருமை. ஒருதலை காதல் பத்தி சொல்லலாம் ஐயா. சொல்லுங்கம்மா. இந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது அவங்க வந்து நம்மள பாக்குறாங்களா பாக்கலையா அப்படியெல்லாம் இல்ல. அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்களா, பாப்பாங்களா, அப்படியே நம்மள ஒரு லுக் விடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க மனசுல இருக்கிறோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க பாக்கலனாலும் பேசலனாலும் அப்படி பாப்பாங்களா பேசுவாங்களான்னு ஏங்குறோம் பாத்தீங்களா, அதுதாங்க ஒருதலை காதல். அதெல்லாம் இந்த 3 பேத்துக்கும் தெரியாது. உண்மையாலுமே மலையரசிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா யதார்த்தத்தை சொல்றதான். ஏன்னா வாழ்க்கையில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு உண்மையான சொல்லுதுங்க. அடுத்த வினா, பிரேக்கப் பண்ணிட்டு போறதுல அதிகமான இடத்த பிடிச்சவங்க ஆண்களா பெண்களா அப்படின்ற தலைப்பு. இந்த அணி இருந்து சொல்லுங்க. ஐயா, ஆண்களா பெண்களா இதுல என்ன டவுட் உங்களுக்கு? நல்ல பைக் இல்ல, உன்கிட்ட டச் போன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போற பெண்கள் பிரேக்கப் பண்றாங்களா? எது இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட நல்ல மனசு இருக்கு, உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறவான்னு சொல்லிட்டு போற ஆண்கள் பிரேக்கப் பண்றாங்களா? எனக்கு அது வினாக்குறிதாமா. யாரு பிரேக்கப் பண்றாங்களோ அதுதான் சொல்லிட்டு நானு. ஆனா இன்னைக்கு நிறைய நடக்குமா, இந்த காதலர் தினத்துல நிறைய பிரேக்கப் நடந்துட்டு தான் இருக்கும். சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. யார் சொல்றீங்க? சொல்லுங்க. பெண்கள் தாங்க ஐயா. பெண்கள் தானா? சொல்லுங்க. ஏன் எப்படி பெண்கள் சொல்றீங்க? சொல்லுங்க. ஏன்னா ஆண்களோட மனது வந்து புரிஞ்சிக்காம நாங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம், எவ்வளவு காதல் வச்சுக்கன்னா டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாப்பா, புரிஞ்சிக்காமயே பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஆமாங்க. என்ன காரணம் எதுன்னு கிடையாது. ஒரு மெசேஜ் பண்ணலாம் பிரேக்கப்பு, பைக்ல கூட சுத்தலாம் பிரேக்கப்பு, பார்க்கு கூட்டிட்டு போடலாம் பிரேக்கப்பு, இப்படி 1008 பிரேக்கப் பண்றாங்க அப்படின்னு ஏதோ யதார்த்தமா தன்னுடைய வாழ்க்கையில வந்து சொல்லியிருக்காரு அருமை தம்பி. அடுத்து வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றது முதல்ல ஆனா பெண்ணா அப்படின்றதான் வினா இந்த அணியில. ஐயா, முதல்ல காதல் வந்து ப்ரொபோஸ் பண்றது ஒரு ஆணு தாங்க ஐயா. அப்படியா? நீ பண்ணிருக்கியாப்பா? இருக்கலாம், நடக்கலாம். சரிப்பா, அருமை. இந்த அணியிலப்பா யாருமே ப்ரப்போஸ் பண்ணதே இல்லையா? நடிக்காதீங்கப்பா, சொல்லுங்க. ஆண்கள் தான் ஏன் பண்ணுவாங்க? ஏன்னா பெண்கள் வந்து இயல்பாவே ஒரு சைட் மாதிரி கூச்சத்தன்மை வாய்ந்தவங்க. ஆண்கள் வந்து டக்குன்னு வந்து சொல்ற ஒரு மனப்பக்குவம் கொண்டவங்க வந்து ஆண்களுங்க. அதனால வந்து ஆண்கள் தான் பத்தி சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க பெண்கள் வந்து. அதெல்லாம் ஏதோ 90 கிட்ஸ்க்காக நினைக்கிறேன் தம்பி. உண்மையாலுமே இன்னைக்கெல்லாம் பையன் தான் இப்படி போக வேண்டியது இருக்குது. ஏதாச்சும் பிள்ளை தலையை குனிதான்னு கேட்டீங்களா? கிடையாதுங்க. உண்மையாலுமே பிள்ளை தான் போகுது. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குது, கட்டிக்கிறியா இல்லையா, இவ்வளவுதான். இன்னைக்கு உலகம் இவ்வளவு யதார்த்தமா போயிட்டு இருக்குது அப்படின்றத பாக்குறோம். சரிங்க, அடுத்த வினா. ஒருதலை காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரேன் வாத்தி அப்படின்னு சொல்ற பெண்கள் வந்து ஆண்களுக்கு காதல சொல்லி தராங்களா, இல்ல ஆண்கள் பெண்களுக்கு சொல்லி தராங்களா? மக்களை பார்த்து கேளுமா, என்னடா கமெண்ட்ல சொல்லிட்டோம், பார்த்து கேளுங்க. இப்படி சொல்றீங்க? அப்படி பார்த்தா உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுளிக்கையிலன்னு எங்க ஆண்களும் தாங்க சொல்றாங்க. ஏமா நீங்க எங்க சொல்லுவீங்க? நீங்க இப்படி உதட்ட சுளிச்சுதான் எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டீங்க. பேசுமா. காதல் தொடங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்துல இருந்தே காதல் ஆரம்பிச்சிருந்துங்க. தாயினுடைய காதல், தந்தையினுடைய காதல், நண்பனுடைய காதல் இப்படின்றது கடந்து ஒரு ஆணும் பெண்ணும்
காதலிப்பது அப்படின்றது பள்ளி பருவத்துல வருது சரிங்களா. அதன் பிறகு கல்லூரி பருவம். அப்ப உங்களுக்கான வினா, பள்ளி பருவத்தில் காதல் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, கல்லூரி பருவத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது சொல்லலாம், சொல்லுங்க. இப்ப ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும், அதுல வந்து அந்த பொண்ணு வந்து சாப்பாடு வந்து எடுத்துட்டு வருது. அவளுக்கு மட்டும் எடுத்துட்டு வர மாட்டாங்க, தன்னோட காதலனுக்கும் சேர்த்து தான் அந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வரும். ஏன்னா தான் சாப்பிட்டா போதாது, தன்னுடைய காதலனும் பசியார வேணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அந்த பொண்ணு எடுத்துட்டு வருவா. அந்த காதலை பத்தி எல்லாம் இவங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஏன்னா மலையரசி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனாலதான் நீங்க பேசுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு தற்செயலா பல பேர்த்துடைய வாழ்க்கையில இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த பையன் வந்து நைட்டு ஃபுல்லா கேம் விளையாடிட்டு இருப்பான். அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு வர மாட்டான். அந்த பொண்ணு அந்த பையனுக்காக உட்கார்ந்து எழுதிட்டு வரும். அதே மாதிரி அந்த பொண்ணை பத்தி வேற யாராச்சும் தப்பா பேசிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் கூட பார்க்க மாட்டான், அது எந்த இடமும் பார்க்க மாட்டான். அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸ் வந்து அங்க சூப்பரா இருக்கும். அது ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும், அதுக்குதான் ஒரு அழகான பாட்டே இருக்குதுங்க. பாருங்க. ஒரு முறை பார்த்தால் பல முறை இனித்திட என்ன விசித்திரமோ, நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோன்னு சொல்லிட்டு பள்ளி கல்லூரி லெவலாமே வந்து ஒரு அற்புதமானதை. ஏங்க நீங்க டீச்சரா தான் இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்களே பல காதலை பண்ணிட்டு தான் இங்க வந்து இருக்கிறீங்க. ஆமா, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆசிரியர் அப்படின்ற நிலையில இருந்து நாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த உண்மையான உங்க காதல் வழி அவங்க எல்லாம் உணர்ந்திருப்பாங்க. எங்க காதல் வழி இல்லைங்க, வீட்டுக்கு போனா எங்க அம்மா விளக்கமாத்த எடுத்து கண்டிப்பா மலையரசோட அம்மா பாத்துட்டீங்கன்னா ஒரு விளக்கமாத்த அடி கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள்மா, நீங்க சொல்லுங்க. பிஞ்சு மனசுல நஞ்ச வரைக்க தெரியாதுங்க, அந்த மாதிரிதான் ஸ்கூல்ல வர காதல் அழகா இருக்கும், அருமையா இருக்கும், யாருக்கும் துரோகம் பண்ணாது. இப்பெல்லாம் வந்தா என்ன பண்ணுவாங்க, அவன் நம்மளால பாத்துருவாங்களோ, ஐயோ பாத்துருவோம், அடியே அங்க போவாதடி, அடியே இங்க போவாதடின்னு சொல்லுவாங்க. ஆனா பிஞ்சு மனசுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. நம்ம ஆள் வந்திருக்காங்க, ஓகே பாக்கலாம் பேசலாம், அது மட்டும் தான் தெரியும். அதுதான் ஸ்கூல் காதல். ஆமாங்க, இவங்க ஒரு பயிற்சி ஆசிரியரா போனதுனால அந்த பள்ளியில பார்த்த காதல் எல்லாத்தையுமே யதார்த்தமா பதிவு பண்ணிருக்கிறாங்க. நீங்க ஏங்க பிஞ்சு மனசுல காதல் வருது, ஆனா வந்து அது எப்படிங்க அந்த அந்த யதார்த்தம் வந்து உங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க? ஸ்கூல்ல இருந்து காதல் ஆரம்பிச்சு அது கடைசியில கல்லூரி வரைக்கும் முடியிற காதல் வந்து சிறப்பா முடியும். ஏன்னா ஸ்கூல்ல இருந்து காதல் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு எல்லாம் இதுதான் பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம ஸ்கூல்ல ஒரு காதல் ஆரம்பிச்சு அது கல்லூரி லைஃப் முடிஞ்சு அதனால ஒரு லைஃப் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் இங்க காதல் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையில இறுதி வரைக்கும் நல்லா இருக்கும். சரிங்க. அப்ப நம்ம இளமையில இருந்தே பண்ணக்கூடிய காதல் எப்பயுமே வலிமையா இருக்கும். காதல் அப்படின்றது காதலுக்கு வயசு இல்ல, காதலிக்கக்கூடிய காலம் இவ்வளவு அப்படின்ற தீர்மானிக்கிற உரிமையும் யாருக்கு இல்லைங்க. 2 நாள் காதலிச்சாலும் உண்மையான காதல் இருக்குது. வாழ்க்கை முழுக்க இனி காதலிக்க தான் போறாங்க. இப்படி ஒரு காதல் இருக்கு, அப்படி ஒரு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்கப்பா. ஐயா, படிக்கிற காலத்துல காதல் என்பது ஒரு பாலியல் ஈர்ப்பு. அது வந்து இப்போ வந்து ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கும் பெண் மீது ஆணுக்கும் வருவது சும்மா ஒரு பாலியல் ஈர்ப்பு தான். அதே இன்னொரு பையனை பார்க்கும்போது அவன் மேலேயும் காதல் வரும். அதே மாதிரி அந்த பையன் இன்னொரு பொண்ணை பார்த்தா அவன் மேலேயும் வரும். அது சும்மா ஒரு தற்காலிகமான ஒரு காதல் தான், அது உண்மையான காதலா இருக்காது. உண்மையாலுமே பாராட்டத்தக்க ஒரு பதிவுங்க. ஒரு பாலினத்திற்கு மற்றொரு பாலினத்தின் மீது ஈர்ப்பு வருவது யதார்த்தம் தான், மனிதன் மட்டுமல்ல விலங்கிற்கும். அப்படி மனுஷா உன்னை பார்த்து தாண்டா கேட்கிறேன், நீ விலங்கு மாதிரி தானே, உனக்கு ஒரு பாலியல் ஈர்ப்பு வருதுன்னா நீ புரிந்து உன் பாட்டுக்கு போயிடுற. உன் அப்பா அம்மாவை பத்தி யோசிக்கிறது இல்ல. அவங்க உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. படிக்கின்ற காலத்தில் படி, படிக்கின்ற காலத்தில் படி, அதன் பின்பு உன்னுடைய பெற்றோர்கள் பெத்து வளர்த்தவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தெரியாதா, பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. இந்த தம்பி பேசுனதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவன் காலையில வந்ததுல இருந்து 2 பொண்ணுகிட்ட சாட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு பொண்ணை இன்ஸ்டால ஃபாலோ பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். அட் அ டைம்ல 3 பொண்ணுங்க கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் பேசிட்டு இருந்தான். ஓகேவா? இது உருட்டுன்னு தெரியுது. 3 டைம்ல ஒரே பொண்ணுகிட்ட பேசினா 3 பொண்ணு பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிரேக்கப் தான். ஒன்னு பெஸ்டி, இன்னொன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட், இன்னொன்னு லவ்வர். ஐயா, ஆதாரமாக நிரூபிக்கப்படாதது எதுவும் உண்மையாக இருப்பதில்லை. நீ எங்களுக்கான வந்து ஆதாரத்தை கொடுக்க மலை. இவன் சொன்னது வந்து ஒரு விதத்துல உண்மையா இருக்கலாம், ஆனாலும் வந்து எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது இல்லையா? இப்ப வந்து லவ் அப்படிங்கறதையே வந்து அவன் இதாவதான் சொல்றான். ஆனா காதல் அப்படிங்கிறது உண்மை காதலும் இருக்கு, உணர்வு பூர்வமா பண்றவங்களும் இருக்காங்க. அத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேமே. அருமைமா. வேற சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். தமிழ் அப்படின்னு சொல்லி பேசுறோம். அந்த தமிழ்லயும் இலக்கியத்திலும் காதல் சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் வினா.
இந்த அணியினர். தமிழ்ல அழகா சொல்லியிருக்காங்கப்பா காதல. சொல்லுங்கம்மா, மக்களுக்கு சொல்லுங்க. யாயும் யாயும் யாராயிரோ எந்தையும் நந்தையும் எம்முறை கேளிட செம்பொல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தன. அதாவது அவங்க தந்தை யாருன்னு தெரியாது, தாய் யாருன்னு தெரியாது, என் தந்தை யாருன்னு தெரியாது, தாய் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அன்பு கொண்ட அந்த இரு நெஞ்சங்கள் மட்டும் சேர்ந்துக்குச்சு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்கல்ல தமிழ்ல. ஆமா, உண்மையாலுமே யதார்த்தமான ஒரு வரிதான். நம்மளுடைய இலக்கியம் சொல்லாதது ஏதாவது இருக்குதான்னு கேட்டா கிடையாது. இப்ப நீ காதல் நடக்கக்கூடிய காதல் சந்திப்பு, தலைவனும் தலைவியும் சந்தித்து கூட்டக்கூடியது, பிரேக்கப் ஆவர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்குது. புறப்பொருள் இன்மாமலை சொல்லுது, அகப்பொருள் இன்மாமலை சொல்லுது. தமிழ் இலக்கியம் சொல்லாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு பாக்குறோம். சொல்லுங்கம்மா, நம்மளுடைய இலக்கியம் எப்படி சொல்கிறது சொல்லுங்க. ஐயா, சங்க காலம் தொட்டு இக்காலம் வரைக்கும் இலக்கியத்துல பொதுவா காதல் அப்படிங்கறது ஒரு நீங்காம நிலைச்சிருக்கு, இன்னமும் இருக்கும். அத ஒரு பாடல்ல சொல்றேங்க ஐயா. மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே. இப்ப நீங்க கேட்கலாம், சம்பந்தமே இல்லாம இலக்கியத்தை பத்தி தாண்டா பேசுற, நீ ஏன்டா பாட்டு சொல்ற? இதுதாங்க இந்த பாடலே இலக்கியத்துல இருந்து பாடலாம். ஒரு திருக்குறள்ல இருந்து இந்த பாடல எடுத்துக்க. உள்ளுவன் மண்யான் மன்றின் மரப்பரியேன் உள்ளமர் கண்ணால் குளம். இந்த திருக்குறள்ல இருந்தா இந்த பாட்டு எழுதிக்குங்க. அந்த மாதிரி சங்க காதல் அப்படிங்கிறது இவங்க சொல்ற மாதிரி புறக்கணிச்சுட்டு போற ஒண்ணுங்கள, அது நம்ம வாழ்க்கையில ஒரு நீங்காத நிலையை பெற்றிருக்க ஒண்ணு. நன்றி. அருமைப்பா. உண்மையாலுமே நம்முடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் சொல்கிறது எல்லா காதலையும். நீ படைக்கின்ற காவியம் நாளை இலக்கியமாக மாறுகிறது. ஒவ்வொரு எழுத்தாளரும் எழுதுகின்ற எழுத்து நாளை இலக்கியமாக மாறுகிறது. நீங்கள் எல்லாம் வருங்கால எழுத்தாளர்கள், வருங்கால இலக்கியத்தில் இடம் பிடிக்க போகின்றவர்கள். அப்படியாப்பட்டவர்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய நம்ம காதலை பத்தி சிறப்பா சொன்னீங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு உலகத்துல நடக்கிற எல்லாத்தையுமே வள்ளுவர் அப்படிங்கிற ஒரு பெருந்தகை முதல்லயே சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல காதலுக்குன்னு ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு பாருங்க. அப்பா அப்பா சொல்லுங்க. யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒண்ணுதான். சிம்பிளா தான் இருக்கும், ஆனா அதுல இருக்கிற அர்த்தம் பாருங்க. தலைவன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கிறாராமா. அதனால சூடாவோ இல்ல குளிராவோ ஏதாச்சும் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிக்கப்படும், அந்த உள்ளத்துல இருக்க தலைவனுக்கு பாதிக்கப்படும் சொல்லிட்டு அந்த தலைவி சாப்பிடுறதுல கூட, அதாவது சூடா சாப்பிட்டா அவர் வெந்துருவாரு, கூலிங்கா சாப்பிட்டா அவருக்கு குளிர் ஜுரம் வந்துருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. மலை அப்படிதான் மலை. என்ன பண்ணாங்கன்னா, நம்ம அன்பு தம்பி நவீன் இருக்கிறாருல, என்ன பண்றாரு, அவருடைய காதலி இதயத்துல இருக்கிறாங்கம்மா. டீ குடிக்க சொன்னோம் வந்த உடனே, கண்ணா டீ குடிச்சிட்டு வாங்க, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னேன். டீ எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாமா. ஏன்பா? என்னுடைய காதலி ஹார்ட்ல இருக்கிறா சார், அவளுக்கு சுற்று நான் சூடா குடிச்சான்றான். இப்படிதான் போயிட்டு இருக்குது காதல். இந்த மாதிரி திருக்குறள்ல மட்டும் இல்ல, அகப்பொருளாகட்டும் புறப்பொருளாகட்டும் எல்லா இதுலயுமே காதலை ரொம்ப அழகா சொல்லி இருப்பாங்க. உண்மையாலுமேங்க. வள்ளுவன் சொல்லாத கருத்துண்டா, வெல்லாத இடம் உண்டான்னு கேட்டீங்களா? இல்லைங்க, எல்லா இடத்தையும் தொட்டு தழுவி வந்துட்டாரு. உலகத்தில் 2 வரியில் மனிதனுடைய வாழ்வை அடக்க முடியும் என்று சொன்னால் வள்ளுவனால் மட்டுமே சாத்தியம். நடுவர்களே சொல்லப்பா. என் பாட்டன் பாரதியார் அழகாக சொல்லியிருப்பார், காதல் காதல் காதல், காதல் போய் சாதல் சாதல் சாதல். ஒரு 2 வரியில சொல்லியிருப்பார் காதல் பத்தி. ஒரு ஆண் ஒரு பெண் மீது கொண்ட காதலோ, ஒரு பெண் ஒரு ஆண் மீது கொண்ட காதலோ அழகானது, ரோஜாவை போன்றது. அதை அழகாக, அன்பாக, அறிவாக, அற்புதமாக ஒரு காதல் மீது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஈர்ப்பு ஆற்றல் கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டு சுவாசித்துக் கொண்டு இருவரும் இரு இதயங்கள் பற்றும்படி அழகாக இரு கண்களும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நேசிப்பதுதான் ஒரு அழகிய புனிதமான காதல். இதுதான் ஒரு அழகிய காதலுக்கு ஒரு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறுகின்றனர். உண்மைதான்பா. அப்ப முன்னாடி பார்த்தோம், அகத்தி இருந்தாரு, தொல்காப்பி இருந்தாரு, முன்னாடி காலத்துல இலக்கணத்தில் எழுதி வச்சாங்க. சரி, அதுக்கு பின்னாடி இப்ப ரீசனா வந்தவங்க யாரு? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி தேசிகோட என் பிள்ளை, இவங்க நிறைய பேர் யதார்த்தத்தை எழுதியிருக்கிறாங்க. காதல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லி நவீன் சொன்னாரு. சரிங்க, ஒரே தலைப்புல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கலாம். அடுத்து நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு தலைப்புங்க. காதலிக்க கூடியவங்க நிறைய பொருளை பரிமாறிக்கிறது உண்டு, கொடுத்துக்கிறது உண்டு.
அப்படி பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த பொருட்களை எப்படி பத்திரமாக வைத்துக் கொள்வார்கள், எந்த பொருளை பத்திரமாக வைத்துக் கொள்வார்கள் சொல்லலாம். நடுவர் அவர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்தாலோ ஒரு பெண் ஒரு ஆணை காதலித்தாலோ உலகில் எத்தனை கோடி விலை கொடுத்து வாங்கிய பொருளும் ஒரு செல்லா காசுதான். ஆனால் அவர் முதலில் பறிகொடுப்பது அவர் இதயங்களையே. இதுதான் அருமையான பொருள். இதுதான் நடுவர். என்ன பொருளை இது கொடுத்துட்டு வரீங்க? ஏப்பா நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையாலுமேங்க இன்னைக்கு பிரேக்கப் தான் நடக்குது. 99% விட்டுட்டு வர்றதான் இருக்கிறானுங்க. அப்படி எதையோ கொடுத்தா, ஒரு பென்சில் கொடுத்தேன் போச்சு, 2000 ரூபா காசு கொடுத்தா போச்சு, 10,000 ரூபா காசு கொடுத்தா போச்சு, எதையோ கொடுத்தா போனது போச்சு, ஆனதை ஆச்சுன்னு விட்டுறலாம். அநியாயத்துக்கு இதயத்தை கொடுத்துட்டா என்னையா பண்ணுவீங்க? அநியாயம் செத்து போவீங்க. சொல்லுமா. இதை கேளுங்க, இதயத்தையாவது கொடுத்தாங்க பரவாயில்ல, இதயம் கொடுத்தாவது இன்னொரு உடம்புல போய் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிள்ளை சீவி வச்ச முடியெல்லாம் எடுத்துட்டு போனாங்களா, அதெல்லாம் என்ன பண்ணலாம்? முடிய வச்சு சூனியம் பண்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, முடிய வச்சு அவங்க நினைவுகளை சேகரிச்சதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ காதலர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, சீவி போட்ட முடியை கூட எடுத்து வச்சுக்கிறாங்க, கொடுக்கக்கூடிய இதயத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க போனா, இங்க சாப்பிட்டு வச்சுட்டு சாப்பிட்டு மிஸ் பண்ண அப்புறம் சாக்லேட் கவர் அதெல்லாம் எடுத்து நான் இதை எதிர்பார்த்தேன் சொல்லுங்க. அதெல்லாம் புத்தகத்துல வச்சுக்கிட்டு அவங்க நினைவாவே அதை பார்க்கும் போதெல்லாம் என் முகம் வந்து போறது, எப்படி எப்படி அவங்கள சைட் அடிச்சோம் அதெல்லாம் அப்படியே வந்து ரீகால் பண்றது. அந்த ஒரே ஒரு சாக்லேட் கவரை வச்சு ரீகால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நினைவுகள் நிறைய இருக்கு. அருமைப்பா. ஒரு சின்ன சாக்லேட் கவர் தாங்க, அந்த பிள்ளை தின்னுட்டு தூக்கி போட்டு போச்சு. அப்படித்தான் நான் கல்லூரில பார்த்தேங்க. ஒரு பிள்ளை சாக்லேட் சாப்பிட்டுச்சு, ஏதோ பிடிக்கிற பிள்ளை தூண் காரி துப்பிச்சு, ஓடி போய் கையில பிடிக்கிறாங்க. இப்படிதான் அதையும் சேர்த்து வச்சு ஏதோ நோய் வந்துட போகுது தம்பி. அடுத்து அதெல்லாம் நோயெல்லாம் வராதுங்க நடுவரே. எப்படின்னா காதல் வந்து எப்பவுமே சுத்தமத்தெல்லாம் பாக்காதுங்க. ஒரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாங்க, பாத்தீங்களா இல்லையா? குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தல் ஏறியே இறங்கும் போது 5 ரூபாய். 5 ரூபாய் இல்ல, 2 ரூபாயாமா? ஏமா அது 1 ரூபாய்க்கு கூட தேடாதுமா. தின்னுக்கு போற எச்சு 5 ரூபாய் இல்ல 2 ரூபாய். அடுத்த வரிய பாருங்க, அடுத்த வரிய பாருங்க. பஞ்சு முட்டாய் 5 ரூபாய், பாதி தின்று கொடுத்ததால் கோடி ரூபாய். அதாவது பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற எந்த பொருளாகட்டும் உங்களுக்கு அது எச்சிலா இருக்கலாம், காதலிக்கிறவங்களுக்கு அது தேவாமிர்தமா தான் இருக்கும். ஆமாங்க, தின்னுட்டு அந்த பிள்ளை துப்புற தூணு காரி துப்புற அந்த பாதி சாக்லேட்டும் காதலிச்சவங்களுக்கு தான் தெரியும், காதல் செட் ஆகாதவங்களுக்கு எல்லாம் தெரியாது. மலையரசி வந்து ஆதங்கப்படுறாங்க, என் காதல தின்னோட நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நீ எப்படி சார் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சாப்பிட்டதுக்காக சொல்ல, அருள் வந்து சாப்பிடும் போது பாத்திருக்கேன், அதனால சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்துமா ஐயா, அவங்க சொன்னாங்க ஏதோ சாப்பிட்டு எச்சி இலைய கொடுத்தா அப்படின்னா 5 லட்சம்ட்டு. நானும் அது மாதிரி தாங்க ஐயா, என் காதலி கொடுத்ததை கொண்டு போய் கடையில கொடுத்தா அடிக்க வர்றாங்க. என்னப்பா அப்படி குடிச்சு பிஞ்சு போன சேருப்பா? என்ன ஐயோ சொல்லுங்க, என்னத்தை கொடுத்தாங்க சொல்லுப்பா. வரட்டும் சொல்லு, இங்க வரைக்கும் வந்துருச்சு சொல்லுங்க. ஒற்றை முத்தம் கொடுத்தால் அதை கடையில இருக்கிற பெண்ணுக்கு நாமே கொடுத்துங்க, கபால் அடிச்சு துரத்தி விட்டாங்க சொல்றாரு. சொல்லுங்கம்மா சொல்லுங்க, என்ன கொடுத்தாங்கன்னு கூட மறந்து. அதுதான் இப்ப சொன்னாங்களாமா? இல்ல என்ன பப்ளிக் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெளியே சொல்லக்கூடாதுங்கன்னாங்க, பாத்துக்கோங்க. வேற சொல்லுங்க. சேகரித்து வச்சு உன் நண்பர்கள் சேகரித்து வச்சிருந்த பொருள் நான் யதார்த்தமா பார்த்தேங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பதும் ஒரு பெண் ஒரு ஆணை காதலிப்பதும் யதார்த்தம் தான். யார் எப்படி காதலிக்கிறார்கள், ஆண் எப்படி காதலிக்கிறார்கள், பெண் எப்படி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறார்கள் சொல்லுங்க. நடுவர் அவர்களே, நான் ஒரு பெண்ணை காதலித்தால் இந்த ஒரு அழகிய கவிதை வரிகளை அவள் பாவனைகளில் ஒப்பிட்டு நான் காதலிப்பேன். அந்த வரிகள் வந்து தற்பொழுது அவள் நடை எனக்கு உடை, அவள் இடை எனக்கு வடை, அவள் வடையா சாம்பார் வடையாப்பா, அவள் இடை எனக்கு அன்பு வடை, அவள் உதடு எனக்கு ஊறுகாய், அவள் மேனி எனக்கு தேநீர், அவள் பாதம் எனக்கு சாதம், அவள் கால் எனக்கு ஹால், அவள் கால் விரல் எனக்கு முத்து பரல், அவள் கண்கள் எனக்கு கண்ணாடி, அவள் செவியோ எனக்கு புவி, அவள் இமைகள் எனக்கு இரவு, அவள் புருவம் எனக்கு பருவம், அவள் கூந்தல் எனக்கு வாசனை திரவியம், அவள் நெற்றி எனக்கு நெய்விளக்கு, அவள் முகமோ எனக்கு திஷ்டி பொம்மை, அவள் அகம் எனக்கு யுகம், அவள் கழுத்து எனக்கு முத்தம் சொல்லும் மேடை, அவள் பற்கள் எனக்கு தேய்த்த முரம், அவள் மலைகள் நான் மேயாத காடு,
அவள் வாய் எனக்கு உறங்கும் பாய், அவள் முத்தம் எனக்கு பித்தம், அவள் அன்னம் எனக்கு வருடாத கிண்ணம், அவள் தோள்கள் எனக்கு 9 கோள்கள், அவள் மெலிந்த கைகள் எனக்கு மத்தாப்பு, அவள் நரம்புகள் எனக்கு அவளை கட்டும் வேலிக்கயிறு, அவள் முழங்கை எனக்கு முலாம்பழம். அருமைப்பா. அவள் உண்மையாலுமே நீங்க சொல்லக்கூடிய கவிதையை கேட்கும் போது ஒருத்தன் நேத்து முகநூல்ல போட்டுதான், உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேனா, ஏன்னா நாய நீ பாதம் பட்ட இடத்துல சாதம் போட்டு சாப்பிடுற, உன் அப்பா அம்மாவை என்னைக்காச்சும் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டிருக்கியாடா அப்படின்னு நான் பதிவுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். பேசுங்கப்பா. பொதுவாவே ஆண்களுடைய காதல் வந்து பிரம்மாண்டமா இருக்குங்க ஐயா. காதல்னாலே பிரம்மாண்டம் தான். இதுல ஆண்களோட காதல் வந்து பிரம்மாண்டத்துல பிரம்மாண்டம். எப்படின்னா ஒரு பாட்டுல சொல்றேங்கய்யா, போவோம் நிலம் விட்டு நிலவுக்கு போவோம். நிலத்தெல்லாம் நாங்க காதலிக்க மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டா நிலவுக்கே போயிடலாம்ப்பா. ஏதோ செவ்வாய் இருக்கிறது தண்ணி இருக்குன்றாங்க, எல்லாம் கிளம்பி போயிடுவோம். பாடுங்க. அவ்வளவுதாங்க. அருமைப்பா. காதல் எங்களுக்கு பூமியோட மட்டும் இல்லைங்க, மேல் லோகத்திலயும் நாங்க காதலிப்போம். யமங்கிட்ட போய் அங்க இருக்கக்கூடிய மங்கையர்கள் கூட நாங்க காதலிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கு ஆண்களுடைய காதல், எப்படி வெளிப்படுத்துவாங்க, பெண்கள் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. பாவங்க, எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டீங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போனா விளக்க மாத்தல் அடிக்குமோ வேற ஏதாவது வச்சல் அடிக்குமோன்னு நானே கவலையில இருக்கிறேன். இவர் வேற காதல் எப்படி இருக்குதுன்னு கேக்குறாரு. பாவம், அவர் ஃபீலிங்ல இருக்கிறாரு. சரிங்க, காதல் அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம், அந்த காதலை நாம் எப்படி எடுத்து செல்கிறோம். காதல் என்பது ஏதோ ஒன்றை நோக்கி அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி இருந்தால் அது சிறந்த காதலாக இருக்கும். நம்முடைய தாய் தந்தையரனுடைய வளர்ச்சி நோக்கிய காதல், நம் மீது அன்பு வைக்கக்கூடிய அந்த தாய் தந்தையின் மீதான காதல் என்றுமே வாழும். இந்த காதல் வாழுமா வீழுமா என்பதெல்லாம் வினாக்குறிதான். அவங்கவுங்க வாழ்க்கையின் இறுதியில் என்ன விடை இருக்கின்றதோ அதுதான் அவரவர்களுக்கான விடை. இந்த ஒரு வினாவிற்கு மட்டும் பொதுவான விடை என்பது கிடையவே கிடையாது. சரிங்க, இப்ப அடுத்த இன்னும் ஒரு வினாவை வைக்க போறோம் இறுதியா. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் எப்படியாப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த 6 பேச்சாளர்களும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட கருத்தினை சொல்ல போகிறார்கள். சொல்லுங்க மலையரசி. ஐயா, காதல் பொறுத்த அளவுக்கு மனசை பார்த்து மட்டும்தான் வரும். அப்படி மனசை பார்த்து வந்தா மட்டும்தான் அது காதல். காதலை பொதுவா சொல்லணும் அப்படின்னா, காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. அவ்வளவுதாங்க. அருமை அருமை அருமைமா. காதல் என்றால் ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதாம்பா காதல் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க தம்பி. காதலோடைய எதிர்பார்ப்புகளை கேட்டீங்களா ஐயா? சொல்லுப்பா. என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வர்றதுதாங்க ஐயா காதல். அவ்வளவுதாங்க ஐயா. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதுதான் காதல். ஜாதி மதம் பேதம் பணக்கார ஏழை எதையும் பார்க்காதுங்க காதல். மனம் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு பயணிப்பது மட்டும்தான் காதலுங்க. வேற எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க தம்பி. நடுவர் அவர்களே, ஒரு காதல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காதலுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. ஆனா அந்த வரைமுறையை ஒவ்வொரு காதலனும் ஒவ்வொரு காதலையும் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். காதல் வரும் பொழுது அவள் மனம் சாதல் வரையும் ஒரு நிலையாக இருக்க வேண்டும். காதல் வந்த பிறகு காத்திருத்தல் என்னும் பண்பு முக்கியமானது. காதல் சாதல் வரை இருக்க வேண்டும், காத்திருத்தல் எப்பொழுதும் இருக்க வேண்டும், அன்பு அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரு இதயங்கள் இணையாமலும் பிணையாமலும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைப்பான ஒரு நல்ல புரிதல் தன்மையோடு இருக்க வேண்டும் நடுவர்களே காதல். அருமைப்பா. காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் இவன், இப்படிதாங்க இவன் காத்திட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அட்மிஷன் போட்டிருக்கான், பையனுக்கு சக்சஸ் ஆயின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தம்பி. ஐயா, என் கண்கள் வந்து உன்னிடம் பேசும், என் மரணம் வரை முன்மேல் வைத்திருப்பேன் பாசம் என்பது போல கண்களாக கூட காதல் கண்டு கொண்டு மரணம் வர பாசம் வச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு. அது ஒருதல் காதல கூட இருக்கலாம், காதல் சக்சஸாகவும் இருக்கலாம். ஆனா ஒருதல் காதல்ங்கிறது கண் தொலையா இருந்துகிட்டு அவன் நல்லா இருக்கிறத பார்த்துக்கிட்டே கண்களாலேயே பார்த்து கொண்டு கண்கள்ல பேசிக்கிட்டே மரணம் வர அவன் மேல பாசம் வச்சுக்கிட்டே கூட நிறைய காதல் வந்து சொல்லாமலேயே கூட இறந்து போயிருது. சக்சஸ் ஆனா மட்டும் அது காதல் இல்ல, காதல் சக்சஸ் ஆகாமையே
அப்ப நல்லா தன் காதலி நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தன் கண்களாலேயே பார்த்து கொண்டு காதல் சொல்லி கண்கள்லயே பேசிக்கொண்டு மரணம் வரையே அவங்க மேல பாசத்தை வச்சுக்கிட்டு தான் மட்டும் தனிமையே இருந்து வாழ்ற காதல் இந்த உலகத்துல நிறைய இருந்து கொண்டுதான் இருக்குது. சரிங்க தம்பி. உண்மையாலுமே காதல் அப்படின்றது ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு சென்று விட்டான் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு எப்படியாச்சும் வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயே தான் ஆகணும், நம்ம குடும்பம் அப்படி இப்படி ஊன்னு பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ஒரு ஆண் இறுதி வரையில் பிடிவாதம் பிடித்தான் என்று சொன்னால் அவனுடைய இறுதி மூச்சு வரை தனிமையில் வாழ்ந்து தனிமையில் மாய்ந்து விடுகிறான் அப்படின்றதா சொல்லியிருக்காரு. சரி தம்பி, அடுத்து உண்மையாலுமேங்க காதல் என்பது பலவற்றை கடந்து இருக்கின்றது. இளமையும் முதுமையும் கலந்த காதல் எப்படி தெரியுங்களா இருக்கும்? இளையவனாய் வந்தாய் இதயத்துள் சென்றாய், கனவுகளை தந்தாய் கரம்பிடிக்க சொன்னாய், காதலின் முன்னால் கைதியாய் நின்றாய், சிரிக்கையிலே கனவு களையுமோ என்று பயந்தாய், கண்ணின் ஓரம் சிறுதுளியாய் கலங்கியும் நின்றாய், காலம் செல்லும் பயணத்தில் கடைசி வரை நீயும் நானும் தொடர்வோமா அப்படின்ற வினாக்குறியோட ஒரு கவிஞர் முடிக்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது காதலை நோக்கி மட்டுமே தாங்க இருக்கு. காதல் இல்லாத வாழ்க்கை இல்லை. மனிதன் மிருகம் எல்லா இனத்திற்கும் இருக்குது. இனம் மதம் ஜாதி மொழி அனைத்தையும் கடந்தது காதல். முதல் காதலாக இருக்க வேண்டியது நம்முடைய தாய் தந்தையின் மீதான காதல். அதன் பிறகு வரக்கூடியது மற்ற காதலாக இருக்க வேண்டும். பொதுவாகவே காதல் அப்படின்றது ரொம்ப புனிதமான பார்த்தோம். காரசாரமா இந்த காதல் தாங்க சிறந்தது, என் காதல் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்ப இந்த காதலர் தினத்தில் காதலை கொண்டாடுகின்ற நீங்கள் எப்படியாப்பட்ட காதலை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய காதலி எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து யாருக்காகவும் நம்முடைய உயிரை துறக்க வேண்டிய நிலை என்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லை என்பது எல்லை கடந்து இருக்கின்றது. தயவு செய்து யாரும் இறப்பு என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி செல்லாதீர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாகவும் ராஜநிலை தொலைக்காட்சியின் சார்பாகவும் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களோடு இணைகிறோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அருள்குமார்.